நம்ம டைம் கிடைக்கிறப்ப இது மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு வச்சிட்டோம்னா ஆத்திர அவசரத்துக்கெல்லாம் உதவிடுங்க. சாப்பாடு மட்டும் வச்சுட்டு குழம்பு வைக்கலைன்னா தொக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். சூடாக தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி தொக்குக்கு ஃபஸ்ட்டு கடுகும் வெந்தயம் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி பழம் தேவையான உப்பு போட்டு தக்காளி நல்லா ஆஃப் குக் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கிற அதையும் உள்ளே சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் வேக வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டு அது கூட கடுகு, பூண்டு, கருவேப்பிலை தழை, பெருங்காயத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்து தக்காளி தொக்குல போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கடைசியாக 100 ml மேலே நல்லெண்ணெய் காய வச்சு ஊற்றிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. தாராளமாக வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. தக்காளி விலை வேறு கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க. பிடிச்சதுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி